நான் பள்ளி படிக்கின்ற காலத்திலேயே பேச்சு போட்டியில் எனக்கு பயிற்சி கொடுத்து, கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பட்டிமன்றம் பேச சொல்லிக் கொடுத்து, ஒரு பேச்சாளர் ஆன்மீகத்தில் எப்படி பேச வேண்டும், நகைச்சுவையில் எப்படி பேச வேண்டும், பட்டிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த, என்றும் நான் வணங்கும் என் ஆசான் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, ஒரு இலக்கிய பேச்சாளருக்கு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்தவர் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். அவர் சொல்றது தான் நிகழ்ச்சி, அவர் சொல்றது தான் பேச்சு, அவர் சொல்றது தான் பேமெண்ட். நானும் அவர் வழி பின்னால் போவோன்னு ரொம்ப தலையால தண்ணி குடித்தா நமக்கு மாற்றமெல்லாம் வேற மாதிரி தான். பேமெண்ட் சொன்னால் ஏப்பா நான் இன்சூரன்ஸே அவ்வளோ போடலையேன்றான். அவர் அந்த காலத்திலேருந்தே சூப்பர் ஸ்டார் கபாலி. என் அன்பு நான் வணங்குகிற குருஜி ஞானசம்பந்தம் அவர்களே, இப்போல்லாம் நான் அவரை குருஜின்னு தான் கூப்பிட்றேன். நானும் அவரும் ஒரு மாதம் அமெரிக்காவில் இருந்தோம். அப்போ சொன்னேன், பேசாமல் ஒரு ஆசிரமம் ஆரம்பிங்க, ஊர் ஊராக போய் பணம் சம்பாதிக்கிறது உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சிடுவோம். அவரும் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ சினிமா உலகத்தை சுற்றி வர்றாரு. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் டீன் அவர்களே, ராம்ராஜ் காட்டன் அதிபர் அவர்களே, என் அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களே, என்னுடைய மூத்த சகோதரி பேராசிரியர் சரதாக் அவர்களே, இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த ரசிகர் கூட்டமாகி இருக்கின்ற உங்கள் அனைவரையும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். சேகர் சார்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மறந்துட்டார் போல இருக்கு. என்னோடய ஃபோட்டோ நிறைய இருக்குது அவர்கிட்ட. நான் கோட்டு போட்ட மாதிரி ஃபோட்டோ போடாதீங்கன்னா அவர் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு, அதில் இல்லை, அதில் ஷர்ட்டு போட்ட ஃபோட்டோ. இங்கே வந்து பார்த்தா கோட்டு போட்ட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இப்போல்லாம் நான் கோட்டு போடுறதில்ல. ஒரு ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கோட்டு போட்டு போயிட்டேன். பின்னால் உட்காந்துருந்தாலும் கிடுகிடுன்னு வாங்கிட்டேன். நீங்கள் சென்னை அமர்த்தால வேலை செய்கிறீங்களாண்ணா? இல்லைங்க, என்ன அவன் கவனிக்கவே இல்லைங்க. அது எப்படியா ஈக்கு முன்னால டிக்கு முன்னால ஈ வரும்னா சொல்லிக் கொடுக்குறத இவ்வளோ தப்பாக சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி உருப்படுன்றான். லூஸு, படிக்கும் போதே 10,000 அதை நம்புற, இதை நம்ப மட்டும் போடானே. இந்த சாதாரணமாக இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அது ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாம் காசு கட்டிட்டு போகிறான். அதில் பாருங்கள், வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களது கையில். அது கேட்டுக்கிறதுக்கு துட்டு கொடுக்கணும். நமக்கு தெரியாது உண்மையிலே நம்ம வாழ்க்கை யார் கையிலங்க இருக்கு. நான் உண்மையிலே ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க வாழ்க்கை யார் கையில் இருக்கு. ஒரு ஆட்டோக்காரை கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில்? மீட்ரு கையில். புது மீட்ரு சார், இன்னும் சூடு வைக்கலன்னா. ஒரு அரசியல்வாதி கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில்? அவரு ஓட்டு போடுற வரையும் ஜனங்க கையில், போட்டுட்டானுங்கன்னா அவன் வாழ்க்கை என் கையில்னாரு அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், அண்ணன் உங்க வாழ்க்கை யார் கையில்னா? அவரு எந்த வாழ்க்கையெல்லாம் விசிடி தயாரிக்கிறவங்க கையில், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்கன்னு. ஒரு சாமியாரை கேட்டேங்க, சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில்? சாமி தானே, சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன், சிஷ்ய கையில்னாரு. அந்த அம்மா என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் அவுட்டுன்னாரு. ஒரே ஒருத்தன் தாங்க சொன்னான், அண்ணன் உங்கள் வாழ்க்கை என் கையிலன்னா. இன்னும் ஒன்று குடிச்சிட்டு இருந்தான். என்னடா துட்டு இருந்தால் குடிக்க போகிறோம் சார், துட்டு இல்லைன்னா போய் படுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். அதாவது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் தான் தெரிவு பண்ணிக்கணும். பார்ப்பது எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. மற்றவருக்கு உதவணுங்க, கரெக்ட் தான். ஆனால் அதுக்கே பயமாக இருக்குது. இப்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டொனேஷன் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி.
யாருக்காவது பிளட்டு டொனேஷன் தேவைப்பட்டதுன்னா நான் எங்களுக்குள்ளே ஆள் ரெடி பண்ணி அனுப்புவோம். நான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணான், என் தம்பி சண்டையில் மண்டை உடஞ்சிடுச்சு, ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா. சரி உடம்பு தான் கேட்குறான், பிளட்டு கேட்குறான் போல இருக்குது. உன் தம்பி என்ன குரூப்புன்னு? தங்கப்பால் குரூப்புன்னா. அவன் அங்கே போய் சண்டை போட்டிருக்கான். அதுக்கு ஐக்கிய பிளட்டு வாங்கிக்க சொல்லியாச்சு. எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சார். நடிக்கிறோங்க, காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரையும் நடிக்கிறோம். சில பேர் தூங்குற மாதிரியே நடிக்கிறான். ஆமாங்க, ஒய்ஃபு கூட நின்று குரூப் ஃபோட்டோவில் சிரிச்சா மாதிரி நிற்கிறவன் நான் நடிப்பது. யார் யாருக்கோ அவார்டு தரான், நம்மளுக்கு தரான் பாருங்க. ஒன்றும் கிடையாது. புது புடவை கட்டின்னு வராங்க, எப்படி இருக்கேன் சொல்லுங்க அப்படின்வாங்க. என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை என்னதான் சொல்லுவீங்க? ஏதோ சொல்ல வேண்டியதுதான். அசின் மாதிரியே இருக்க. நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட இல்லை, அது வேற விஷயம். நம்ம பசங்களேங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறோம் பாருங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன உடனே என்கேஜ்மெண்ட் ஆனால் போறவனெல்லாம் பிடிச்சி சொல்கிறான், அண்ணே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இவனே ஒரு 100-200 பேர் கிட்ட சொல்கிறான். என்னைக்கு கல்யாணம்? செப்டம்பர் 11. எது இந்த ரெட்டை கோபுரம் விழுந்தது அப்போ செப்டம்பர் 11. அண்ணே குரல் சரியில்லையோ, பேச்சே சரியில்லையோ? மகிழ்ச்சியாக நடிக்கிறோம். அண்ணே எனக்கு செப்டம்பர் 11 கல்யாணம். சரி எல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. கல்யாணம் ஆச்சு, ஒரே மாதம் கல்யாணம் ஆனதே சொல்ல மாட்டான். ஒருத்தன் கேட்குறான், தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மீன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். அவன் நடந்ததையே மறக்கிறான். நம்ம சில பேர் வீடு, சொந்தக்காரன் வீடு, ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகிறோம். சில வீட்டில் தண்டனை மாதிரி இருக்கும் தெரியுமா, நடிச்சு தான் ஆகணும். வானா கூட காப்பி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டிகாஷன் காஃபி குடிச்சு பழக்கப்பட்ட வாயா, அந்த காப்பி உண்மையிலே தண்டனைங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். அது அந்த அம்மா சும்மா இல்லாமல் குடிச்சு முன்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஏதோ காப்பி வச்சதில் டாக்டரேட் வாங்கின மாதிரி. நம்ம என்ன வேறு வழி கிடையாதுல்ல, நல்லா இருக்குது, சீனி கொஞ்சம் போடட்டுமா, நீ போட்ட சீனிக்கு 2 சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். நடிக்கிறோம், வேறு வழி கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை. ஏங்க என்னைக்காவது ஒரு நாள் டிவி ரிமோட்டு நம்ம கையில் இருக்காங்க? ஒன்று ஒய்ஃபு கிட்ட இருக்கும், இல்லை பையன்கிட்ட இருக்கு. அந்த பையன் அந்த கார்ட்டூனில் நான் தான் இருக்கும், எப்பவும் கார்ட்டூனு, எப்பவும் பீன் பார்க்குறான், மிஸ்டர் பீன். ஏன்டா எப்பவுமே இதை பார்க்குறேன்னு, அந்த ஆளை பார்த்தா உன்ன மாதிரியே இது பண்ணுறான். இந்த அண்ணன் சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கு சொன்னாங்க. எனக்கு இந்த பெண்களை பற்றிய ஒரு இது ரொம்ப பிரமிப்பு. சில முறை அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அதிமேதாவித்தனமாக இருக்கும். சில முறை பேசுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு உலகங்க, தனி உலகம். அவங்க தான் அங்கே மகாராணி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளாம் நடக்கணும். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஷூ அவுக்குறேன், ஏங்க ஏதாச்சும் சேஞ்சு தெரியுதா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். நமக்கு ஒன்றும் தெரியல. அதே போர்ட்டிகோ, அதே வாசப்படி, அதே ஒய்ஃபு, அதே சோஃபா, தெரியலையேமான. அங்கே பாருங்க, என்ன ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளவர் வாஸ் எடுத்து டிவி மேலே வச்சுக்கிறா. உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. ரசனை தான் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன்? ரசனையே இல்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்குதுல்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒரு டிவியில் பெரிய ஏங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் வாங்கின்னு கச்சேரிக்கு போக முடியுமா? நம்ம டிவியில் சும்மா காமிக்கலாம் ஃப்ரீயாக. அந்த கத்ரி கோபால்நாத் சாக்ஸோஃபோன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு தான் இவ வந்துங்க போகிற போக்கில் இதுனா யானை கத்துற மாதிரி இருக்குதுன்னா எனக்கு அதனோட அர்த்தம் புரியவே இல்லை. ஒன்று யாராவது பாடனா கத்துறாங்க, கழுதை கத்துற மாதிரின்னு சொல்லுவோம். இவர் பாவம் வாசிக்கிறார். அது இன்னும் யானை கத்துறது, யானை பிழுறோம், யானை கத்துதுன்னு ஏன் அப்படி சொன்னா, அதான் முன்னால் தும்பிக்கை மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அந்த சாக்ஸோஃபோனை தும்பிக்கை நினச்சினா எல்லாத்துலேயுமே ஒரு சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊற்றிட்டு இது என்ன குழம்பு கண்டுபிடின்றான். அது வெள்ளையாங்குது, மோர் குழம்பான. ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க, இது குருமா அப்படின்றா. இந்த குழம்புல பிஸ் ப்ரோக்ராமு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல சில முறை நம்மளால் முடியவே முடியாதுங்க.
சார் இந்த ஊடகமும் தினத்தந்தி மாதிரி பேப்பரும் குழப்பி எடுத்துரும். அது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 2-3 வாரம் முன்னாடி ஒரு அம்மா யானை குட்டி யானையை காட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டு போயிட்டோடனே அம்மா யானை வந்து கூட்டிகிட்டு போகணும். அந்த குட்டி யானையை குச்சி போட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க. அதை டிவியில் பார்த்தோம், பேப்பர்லேயும் போட்டிருந்தான். என் ஒய்ஃபு அது எப்படிங்க யானை வந்து கூட்டி போகுமான்னு கேட்டான். தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் நியாயமாக. நான் ஒரு பெரிய காட்டிலக அதிகாரி மாதிரி, உனக்கு தெரியாது, யானை ரொம்ப புத்திசாலி, மோப்ப சக்தி அதிகம், பாசம் அதிகம் எல்லாம் விட்டேன். அவர் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இந்த குட்டி யானை தப்பான வழியில் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். புரியவே இல்லை எனக்கு. இந்த பேப்பரில் போடுறாங்கல்ல சார், முறை தவறிய குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய இளம்பெண்ணு, அந்த மாதிரி யானை விட்டுட்டு போயிடுச்சுன்னு. 3 நாள் கழித்து யானை மறுபடியும் ஜூவுக்கு போயிடுச்சு. நான் சொன்னது சரியில்லை, அம்மா வரல பாருங்கன்னா. ஒன்றும் ஒரு வேலையும் ஒன்றும் கிடையாது. சிலதில் நம்பிக்கை வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், தேவையில்லாத விஷயங்களில் நம்பிக்கை வைக்கிறது, அதில் தோற்று போயிட்டா அழுவுது. வேணாம். 20 வருஷத்துக்கு முன்னால் நம்மலாம் வாஸ்துன்னா என்னன்னு தெரியுமா? இப்போ வாடகைக்கு போகிறோன்னே வாஸ்து பார்த்து தான் போகிறான். என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என் வீட்டில் போர்ட்டிகோ முடிஞ்சு ஒரே படிக்கட்டு தான், அதுக்கப்புறம் உள்ள இன்னும் ஒத்த படிக்கட்டில் இருக்கீங்க வீடு. ஏங்க என்ன படிக்கட்டு 2 இருக்கணும், லாபம் நஷ்டம் லாபம். நீங்கள் இவ்வளோ நாளாக நஷ்டத்தில் தான் காலை வச்சுருக்கீங்க. நம்ப மாட்டீங்க. அவன் சொன்னதுலேருந்து அது மனசில் ஏறிச்சு. தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சதுனால மனசில் ஏறி டெய்லி கங்காரு மாதிரி குச்சி குச்சி போயினுக்கிறேன் உள்ள. ஏதாவது ஆயிட போகுதுன்னு அவங்க போர்ட்டிகோவில் நின்று சொல்கிறான். இது என்னது அப்படின்னா போர்ட்டிகோன்னு. உங்கள் ராசிப்படி இது பின்னால் இருக்கணும்னா, டேய் போர்ட்டிகோன்னா முன்னால் இருக்கணும், பின்னால் இருந்தால் அது மாட்டுக்கோட்டா. உள்ளே வந்தாங்க, இது சரியில்லை, இதை மாற்று அதை மாற்று இதை மாற்று, இந்த குபேர மூலை அந்த மூலை, பூஜை ரூம் இங்கே இருக்கக்கூடாது, பெட்ரூம் அங்கே இருக்கக்கூடாது, இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க. அதையாவது சொல்லிட்டு போய் தொலைச்சிருக்கலாம். செலவோட செலவம் நான் சொல்லாது, வாஸ்து சொல்லுச்சுன்னு விட்டுட்டு இருப்பேன். இப்போ எல்லாமே சிலதெல்லாம் வரும், அதை தாங்கிக்கணும், ரெடியாக இருக்கணும். அதான் வாழ்க்கை. இந்த கஷ்டம் வருது, ஆகஸ்ட் மாதம் பிறகுது, இனிமேல் லைனாக நம்மளுக்கு பண்டிகை வரும். பண்டிகை வருதுன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். ரெடியாக இருக்கணும். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும். போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா. சும்மா இல்லாமல் நான் பலகாரம்லாம் செஞ்சுட்டேன், போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாமா என்ன, அவ்வளோதான். ஏன் நல்ல நாள் போகலாமேண்ணா வந்தான். ஏன் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருதோன்னா, அப்புறம் வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டினே வந்தான். அந்த ஆள் பிறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். போனோம், நமஸ்காரம் பண்ணா, அதெல்லாம் சொன்னா செஞ்சான். நமஸ்காரம் பண்ணா, எங்கள் அம்மா சும்மா இருக்கலாமா, நல்லா இருன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கலாம். எங்கள் அம்மா வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு, மாமியாரும் உனக்கு அம்மா மாதிரி தான், மனசில் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க பஞ்சு. அவள் எழுந்து என்ன முறைக்கிறா, முறைச்சிட்டு எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சீடை எடுத்து வாயில் போட்டு, என்ன செஞ்ச சீடை, என்ன படிச்சுட்டு இருக்கிற நீ, எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சீடை செய்யறதுக்கு சிலபஸில் இருக்குது. அதை விட என்னன்னா, அதை கடிச்சு பார்த்துட்டு நானும் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா செய்வேன் தெரியுமான்னு போய் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு. நான் அப்புறம் அந்த செவத்தில் இருக்கிற எங்கள் செத்து போன தாத்தா ஆயா போட்டோலாம் வேடிக்கை பார்த்துருந்தேன், ஒன்றும் தெரியாத மாதிரி. நிறைய பேர் வீட்டில் இன்னும் சீடை செய்ய தெரியாது, தெரியும்ல. ஆனால் அவங்க சொல்லுவாங்க வேறு, ஒவ்வொரு வருஷமும் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எண்ணெய் சரியாக காயலை, மாவில் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போல்லாம் அதுக்கு தான் கடையிலே விற்கிறான், பிரச்சனையே கிடையாது. நேராக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போய் ஒரு பேக் ரெடிமேடாக வாங்கி, இப்போ கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஏன்னா நல்ல டிஃபன் பார்க்குறாரு, முடிஞ்சு போச்சு. இது பரவாயில்ல. அதுக்கடுத்து நவராத்திரி வரும் பாருங்க, அது இன்னும் அநியாயம். ஒவ்வொரு வரையும் நவராத்திரிலாம் நான் சாவேன். ஆமாங்க, பரமனையிலேருந்து அந்த படிக்கட்டெல்லாம் எடுத்து 2 நாள் சீயல் போட்டு அதை பெயிண்ட் அடித்து பொம்மையெல்லாம் தொடச்சி வச்சு சாஸ்திரப்படி புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு, இதை விட மேலே வீட்டில் நவராத்திரி ஜாக்கெட்னு ஒன்று இருக்கும். கொடுத்தது வாங்கினது ரவுண்ட்ஸில் போனது
ஒரு 100 ஜாக்கெட் இருக்குது எங்கள் வீட்டில். அதெல்லாம் எடுத்து உதறி அயன் பண்ணி நானும் என் பையனும் அந்த மேலே அந்த கம்பெனி வரும்ல அது மேலே தெரிகிற மாதிரி வச்சு புதுசாக வாங்கிட்டு வந்த பாலிதீன் பேப்பரில் உள்ளே போட்டு மடித்து வச்சு இவ்வளோ வேலையும் நம்ம செய்வோம். இவங்க நோங்காமல் தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க. வரவங்க வந்தோம் சுண்டல் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போகணுன்னு கிடையாதுங்க. ஒரு அம்மா 52 வயசு பேரம்பேத்திலாம் எடுத்துடுச்சு. அது பாடுது அலை பாயுதே கண்ணான்னு. 3 வருஷமா அதே பாட்டை பாடுதுங்க. ஒரு வாட்டியும் சரியாக பாடல. இதுலேயும் அவங்க ஹஸ்பண்ட் பாவம் ஆக்டிவாவில் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறார். இந்த தகரத்தில் ஆணி வச்சு கீறின மாதிரி ஒரு குரல். இதெல்லாம் விட கஷ்டம் இதை சிரிச்சா மாதிரியே உட்காந்து பார்க்கணும். அது இன்னும் கொடுமை. ஆனால் சில சமயத்தில் பெண்கள் பாருங்கள், நீங்கள் தப்பே செய்ய முடியாது. அப்படி மூஞ்சி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு தப்பு பண்ண முடியாது, மாட்டிப்போம். ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எழுந்துக்கிறவன் திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கே ரெடி ஆகிட்டான். பேண்ட்டு போடுறான், ஷேவ் பண்ணுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு. டை கட்டுறான், ஸ்டைலாக கண்ணாடி போட்டுக்கினா, ஷூ போடுறான். எங்கடா போகிறேன்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்கணும். எங்கங்க ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டீங்கன்னு. நம்மால் பயந்துட்டான். ஏன்னா இந்த கேள்வி எதிர்பார்க்கல. இந்த ஆம்பளைங்களுக்கு சாதாரணமாக பிரச்சனைன்னு வரும்போது பேச வராது. இப்போ சண்டைனா கூட பேச வராது தெரியுமா? பெண்கள் அப்படி இல்லை. இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட சண்டை ஆரம்பிச்சோன்னே ஆம்பளை கேட்பான், கட்சியா நீ என்ன சொல்கிறேன்னு. சண்டையே ஆரம்பிக்கல இன்னும், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான் பிகினிங் இல்லையா. ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது. அவங்க நல்லா பேசுவாங்க, சண்டையில் ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிமு கிபி எல்லாம் வரும். அன்றைக்கி கூட நீங்கள் திட்டினீங்களே ஸ்கூட்டர் எடுக்கும்போதுன்னா நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா டெய்லி மனசுக்குள்ளே திட்டுறோம், என்ன ஆச்சுன்னு. இது எங்கன்னா பொய் சொல்ல வராது தப்பு பண்ணும்போது. என்ன 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 கேட்டேன் என்ன இல்லை, எங்கே கிளம்புனேன், எங்கே கிளம்புறீங்க, என்னையா கேட்டேண்ணே, டேய் உன்னை தாண்டா கேட்டேங்க, நீ தானே வெளில போகிற வளர்றான். ஒன்றும் இல்லை, எங்கள் சேர்மன் டெல்லியிலேருந்து வராரு, ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணோம். அவளுக்கு தெரியும் போய் சொல்கிறாங்க. டக்குன்னு அப்போனா விளையாடுற பையனை கூப்பிட்டான், தம்பி இங்கே வா, பிளேனை கிட்டக்க இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போன்ட்டான். ஆனால் பெண்களை மாதிரி ஒரு தியாகசீலர்கள் யாருமே இல்லை, அதான் உண்மை. படித்த படிப்பு, வாங்கின மெடல் எல்லாத்தையும் அம்மா வீட்டில் வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறவங்க, அதெல்லாம் தெய்வம், உண்மையிலே தெய்வம். ஆமாங்க, எந்த பொண்ணாவது மாமியார் வீட்டுக்கு ஷீல்டும் கப்பும் எடுத்து போக முடியுமா? கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போக முடியும் இல்லையா? இல்லை எடுத்து போயிட்டு அத்தை நான் பேச்சு போட்டியிலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், பேச ஆரம்பித்தா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த பொம்பளை சும்மா விடுமா? அப்படி இல்லை வச்சுங்களேன். அத்தை நான் எப்படி ஓடுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ 1 2 3 சொல்லுங்கள் 3 தெரு தாண்டிடுவேன் அப்படின்னா வீட்டில் வச்சுருப்பாங்களா? ஒன்றும் கிடையாது, கஷ்டம்தான் சார். வாழ்க்கையே கஷ்டம்னு ஆகின பிறகு நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோன்றது தான் முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணும். ஆனால் சில பிரச்சனை வரும். இப்போ அதெல்லாம் யாருக்காவது நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். என்னோட ஒரே ஆசை வீடு கட்டணும். எல்லா ஆசையும் அப்படி தான் மிடில் கிளாஸில். இங்கே எதுவும் சிட்டி உள்ள ஒன்றும் காணல, ஒன்றும் பண்ண முடியல. பொய்ச்சொல்லூர் போனேன், ஒரு கிரவுண்டு வாங்கினேன். பொய்ச்சொல்லூர் போய் கிரவுண்டை வாங்கி வீடு கட்டலாம், எனக்கு 2 மாடியோட வீடு கட்டணும். அவன் நகரசபை கிட்ட போய் கேட்டேன், இங்கே என்ன முடிய மாதிரி அங்கே 2 மாடியா கொடுக்க முடியாது. ஏங்க என்ன பிளேன் அந்த பக்கமாக தான் இறங்குது, உங்களுக்கு அப்ரூவ் கிடையாதுண்ணா. ஏதோ எல்லா பிளேனும் ரன்வேல இறங்குற மாதிரி, எத்தனையோ கடலில் இறங்குது கண்டுபிடிக்கவே மாட்டேறானுங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் ஒரு வேளை மீதி கட்டினா, ஏன்னா ஃபைன் கண்ணு எதாவது சொல்லுவாங்க கட்டிடலான்னு, மீதி கட்டினா அப்படின்னா, மீதி கட்டினா இடிச்சிடுவேன் நான். சரி விட்டுட்டேன். பூமி பூஜை போடுறேங்க, வெள்ளம் சொல்லியுமா ஒருத்தர் காரில் வந்தார். அடடா விஐபி மாதிரி இருக்கான், கூப்பிடாமையே வந்திருக்கான். வணக்கம் வாங்க, கூப்பிடவே இல்லை. நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர், வீடு கட்ட போறியாமே? ஆமாம். ஜல்லி எங்கே போடுவேன், மண் எங்கே போடுவேன், கல் எங்கே வைப்பேன். அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினோன்னே அவர் போயிட்டார். அப்புறம் எனக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர், பெரிய கான்ட்ராக்டர் போக முடியல, அவனுக்கு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு கேட்குறான்னு ஒரு சின்ன கான்ட்ராக்டர், அவன் பாருங்க எனக்குன்னு மாட்டினான். எது சொல்லுங்க முடியாதுன்னு. படிக்கட்டு சார் நிற்காது,
படிக்கட்டுறா, இங்கே படிக்கட்டு வருமானு 5 வருஷம் தான் நிற்கும், அப்புறம் இது உழுந்துடும், பரவாயில்லையான்றான். அப்புறம் அவன் 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 இஷ்டமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டினான். இந்த பக்கத்தில் பெயிண்ட்ரு, அவன் நான் ஒரு பெயிண்ட் சொல்கிறேங்க, நான் என் வீட்டுக்கு சொல்கிறேன் பெயிண்ட்டு, அவன் பச்சை நல்லா இருக்கும் சார். நான் பச்சையா? நான் சொல்கிறேன் என்ன வீடு யான்னு? பச்சை தான். ஏன்னா அவன் முதல்ல ஒரு வீட்டில் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கான், மீன் இருக்கு, அதை என் வீட்டில் தட்டிவிட்டு போகலான்னு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃபு கிட்ட, என்னங்க சாருக்கு பெயிண்ட் கலர் பற்றியே தெரியலன்ட்டான் என் ஒய்ஃபு கிட்ட. அவங்க ஃபேமிலிக்கே அந்த ரசனை கிடையாது அப்படின்னா. பெயிண்டர் கிட்ட. அப்புறம் அவன் இஷ்டமாக கட்டின வீட்டில், என் வீட்டில் நான் கிரக பிரவேசம் பண்ணேன். விடிய கால 4 மணி, மழை. என் வீடு கட்டின வீடு எங்கன்னே அடையாளம் தெரியாமல் தேடி தடவி போனேன். ஐயர் வந்தார். அவர் முதல்லலாம் ஒன்றுமே சொல்லிங்க, விடிய கால 4:30 மணிக்கு மழை பெஞ்சு நிற்குது. அவர் சும்மா இல்லாமல் முதல்ல வீட்டில் பசுவும் கண்ணும் உள்ளே போகணும். நான் எங்கே போகுது பசுவும் கண்ணுக்கும்? கண்டிப்பாக உள்ளே போகணுன்னா அதுதான் கிரகப்பிரவேசம்னா அதுதான் அப்படின்னாரு. நான் அப்படி ஒய்ஃபை பார்த்து, சரிடி பையனை பிடிச்சின்னு முன்னால் போ. அவள் அங்கேயே நான் மாடானா அப்படி பார்க்காத, பசுன்றது மகாலட்சுமி, நீ என் வீட்டில் மகாலட்சுமி போ. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். ஐயர் உள்ளே போட்டார். ஏன்னா ஒத்த பிராமணம் போறாருங்க. நான் விடு, யாரோ போட்டோம், விடு, யாரோ உள்ள ஒன்று போட்டோம். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் எங்கள் திருச்சியிலேருந்து மாமா வந்தார். இங்கேயா வீடு கட்டியிருக்காங்க? ஆமாம் மாமா, இங்கே கட்டினதுனால தான் வந்துக்கிறடா. இங்கே ஏதோ ஏர்போர்ட் வரப்போது இடிக்க போகிறேன்னு நாங்களே அந்த ஆள் பாருங்க, இதை சொல்கிறதுக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்கான். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, இங்கே ஒரு 10,000 வீடு இருக்குதுன்னு. அதுக்கு சண்டைக்கு வர்றாரு. உனக்கு ரொம்ப தெரியுமா கவர்மெண்ட்டை மட்டும் நினைச்சதுன்னா ஒரே நாளில் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிடுவாங்க. அதான் என் வீட்டை இடிக்கணும்னு ஒரே முடிவோடு வந்திருக்கேன். சிலதெல்லாம் கஷ்டம் வரும் சார். 2 வீலர் ஓட்டுறவனுக்கு தான் சார் தெரியும் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையிலே கஷ்டம். கவர்மெண்ட் போட சொல்லிச்சு. ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பின்னால் உட்காந்து உங்கள் அம்மா அது சொன்னாங்க, அக்கா அது சொல்லிச்சு, தங்கச்சி அது சொல்லிச்சு, தொணன்னு அதுக்கு மாட்டின்னு போயிட்டே இருக்கலாம். ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு படி மேலே, பின்னால் உட்காரவங்களும் ஹெல்மெட் போடணுன்னுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவள் கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட்டை போட்டு நம்மால் அப்பவும் விண்டு ஷீல்டை தூக்கி பேசினே வரா. அது வேற விஷயம். இது பாருங்க, ஒரு கஷ்டம், இப்போ ஒரு சௌகரியம். ஆனால் அந்த சௌகரியமே மறுபடியும் கஷ்டமாச்சு. எந்த ஈரோட்டில் பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெட்ரோல் பங்க்கில் என்ன ஆயிருக்கு, 2 மனைவிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஹெல்மெட் ஒரே கலரில் இருக்குது, மாறி ஏறி உட்காந்துட்டாங்க. நடந்தது. பார்த்தீங்களா, இப்போலாம் ஒய்ஃபுங்க வந்து ஹஸ்பண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பாருங்க, ஹெல்மெட்டை பார்த்து, ஸ்கூட்டரை பார்த்து, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏறி உட்காந்துச்சு. நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் கண்டிஷனாக வருவாங்கன்ற நம்பிக்கையில் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போய், என்னங்க இந்த ரோடாக போறீங்கன்னு ஒரு குரல் கேட்குது. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிச்சு அந்த அம்மா. செல்போனை கண்டுபிடிச்சவனை கும்பிடுங்க. அப்புறம் இவங்க அவங்க கிட்ட பேசி அவனை வர வச்சு 2 பேரும் ரோட்லயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினானுங்க. இது படிச்ச உடனே இது இப்ப பாருங்க, சௌகரியம் அசௌகரியம் ஆயிடுச்சு. இது படிச்ச உடனே என்ன பண்ண, இன்னும் தெளிவாயிட்டேன். என்ன, இப்ப என் ஹெல்மெட்ல பின்னால கேபினெட் சைஸ்ல என் போட்டோ ஒட்டி வச்சிருக்கிறேன். முன்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது, பின்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது. சிலது கஷ்டம் தான், வேற வண்டி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் சார். சில சமயம் ஸ்கூட்டரை விட்டுட்டு சாயங்காலத்தில் நம்ம சென்னையில் வந்து பஸ்ஸில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதுவும் வீட்டில் கூட்டிகிட்டு போனோன்னு ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போகிறேன், அது எப்படி தெரியல, இந்த பெண்களுக்குலாம் எப்படியாவது சீட்டு கிடச்சிது, நம்மளுக்கு தான் இல்லை. தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சிட்டாங்க. எங்கி சூடோடு நின்றுக்கிறேன். பயந்துனே இவன் சரியாக இறங்குறாளா இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் தெரியுமோ இல்லையோ, பயந்து 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 ஸ்டாப்பிங் இறங்கினா ஆளை காணும். இறங்கல, பரிமளம் பரிமளம் பரிமளம்னு திடீர்னு உள்ளேருந்து இன்னாங்கன்னு குரல் கேட்டுது. பார்த்தா அது வேற பரிமளம். அதுக்கு பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் குரல் எது, ஏன் குரல் எதுன்னு தெரியல. ஆக்சுவலா அது நம்ம பரிமளத்தோட பெட்டரா இருந்தது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல, நம்ம பரிமளம் அப்புறம் வந்தது.
என்ன அது நல்ல மனசு இருந்தால் உட்கார்ந்த ஒன்று தூக்கம் வந்துடும். இது ஒன்று கஷ்டம்தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். சார் ஒரு டூர் ஒழுங்காக நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா? இல்லை. போன மாதம் டெல்லிக்கு டூருக்கு போனேன். ஏர்போர்ட் வரையும் போனோம், ஹோட்டல் வரையும் போனோம், பிரச்சனையே கிடையாது. ஹோட்டல் போய் ரூம் கீ கொடுத்தான். சட்டுன்னு நம்ம தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் படித்து தொலைக்கிறோம். திடீர்னு ஞாபகம் வந்ததுங்க. என்ன? ஹோட்டலில் போகும்போது எப்பவுமே தெளிவாக இருங்க, உஷாராக இருங்க. ஹோட்டல் அறைகளில் நிலை கண்ணாடிகள் கட்டிலுக்கு மேலே இருந்தால் உள்ளே கேமரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நெட்டில் போட்டுருவான், படிச்சிருக்கேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, போய் ரூமை திறக்கிறேன், கரெக்டாக கட்டிலுக்கு மேலே கண்ணாடி. ஒரே வேத்துடுச்சு. என் ஒய்ஃபு டயர்டில் மேலே ஏறி வரா. என்ன பண்ண, அதுக்கு எப்படி செக் பண்ணணும்னு படிச்சிருக்கேன். எப்படி, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒரு டார்ச் லைட் அடித்து அந்த கண்ணாடியில் அடிங்க. ஒளி ஊடுருவிச்சுன்னா அதில் இல்லைன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவலைன்னா அதில் இருக்குன்னு அர்த்தம் போட்டுருந்தான். திடீர்னு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணி செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் எடுத்து அடிச்சுன்னு இருக்கேன். திடீர்னு மறந்துட்டேன். எது ஊடுருவனா இல்லையா, இது இல்லை, மறந்துட்டேன். என் ஒய்ஃபு அவள் ஏற்கனவே டயர்டில் இருந்து வந்து வாசப்படில் நின்று வாட் ஆர் யூ டூயிங் தேர், சர்க்கஸ் காமிச்சுன்னுக்கிற இங்கே வந்து. நான் அவகிட்ட சொல்ல முடியாதுங்க, சொன்னால் டூரை கேன்சல் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டின்னு வந்தியேன்னு. நான் இல்லை இதில் அடித்து பார்க்குறேன், ஒளி ஊடுருவுதான்னு. அவளுக்கு புரியல. ஊடுருவுதுன்னா என்னன்னு அவளுக்கு புரியல. அவள் இங்கிலீஷ் மீடியம், சரியா? ஊடுருவறதுக்கு இங்கிலீஷில் என்னான்னு தெரியல, ஏன்னா நான் தமிழ் மீடியம். எதுக்கு மொழி பிரச்சனைன்னு ஆஃப் பண்ணிட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டான். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கம்மா, நம்ப மாட்டீங்க சார். அந்த ரூமை வெக்கேட் பண்ணுற வரையும் வள்ளலார் மாதிரி அதை போத்தின்னு நாடு அந்த மாதிரி போச்சுங்க. இந்த அரசாங்கம் எதுக்கு என்னென்ன திட்டம் எடுத்துன்னு வருவான்னு தெரியல. திடீர்னு நம்ம மோடி அரசாங்கமே திடீர்னு ஒரு சொன்னாங்க தெரியுமா, வேலையில் வீட்லேயே தங்கி வேலை செய்கிறாங்கல்ல அந்த வேலைக்காரிங்களுக்கெல்லாம் 9,000 ரூபாய் சம்பளம் தரணும், வருஷத்துக்கு 13 நாள் லீவு தரணும், சட்டம் எடுத்துன்னு வர போகிறோம்னாங்க. அது எங்கள் வேலைக்காரி படிச்சிச்சு. நம்ம ஏதோ 2,000 3,000 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். படிச்சுட்டு இந்த லீவு 13 நாள் சொன்னாங்கன்னா அது எப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் விடுவியா சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் விடுவியானா? எனக்கு என்னன்னா அது பாட்டு மகாவீர் ஜெயந்தி புத்த பௌர்ணமிக்கெல்லாம் லீவு கேட்க போகுதுன்னு. என் ஒய்ஃபு நீ எப்போ வேணாலும் லீவ் எடு, கவலையே இல்லை. நீ லீவ் எடுக்கிறனால ஐயா ஆஃபீஸ் போக மாட்டார். அந்த அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான் வீட்டில். பயமாக இருக்குங்க. ஏன்னா இப்போவாது 9,000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்போ சம்பளம் ஃபுல்லாக ஒய்ஃபு கிட்ட கொடுக்குறோம், மாத கட்சியில் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாட்டி செலவுக்கு வாங்கிக்கிறோம். அது மாதிரி வேலை காட்சிக்கிட்ட ட்ரை பண்ண முடியாதுல்ல. அப்புறம் அது பக்கத்து வீட்டில் சொன்னோம், மாத கட்சியானா எங்கள் சார் என்னையே சுற்றி சுற்றி வருவாருன்னு. எல்லாமே ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சினிமா பார்க்க முடியல. ஒரு காலத்தில் ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு சினிமா பார்த்ததுலாம் போயிடுச்சு. எல்லாம் மால். ஒரு டிக்கெட் 120 ரூபா, 2 வீலர் பார்க்கிங்க்கு 150 ரூபா, தண்ணி கூட எடுத்துக்க கூடாது உள்ள. எல்லாம் அவனுங்களே விற்கிறானுங்க அநியாய விலைக்கு. அதுவும் இல்லைங்க, அங்கே போகும்பொழுதே பசியை ரெடி பண்ணிடுறானுங்க. உள்ளே போகும்போது அந்த பாப்கார்ன் வாசனை அப்படியே பசியை எடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாமே அது ஒரு இதுவாகிடுச்சு, மரபாயிடுச்சு. பாப்கார்ன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ வீட்டிலே கூட்டிகிட்டு போனால் நம்மளை வந்து ஒரு டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு நாங்கள் உட்காடுறோம், வாங்கி வாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய கியூ நிற்குது. நம்மளை மாதிரி இழிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறான் கியூவில். எல்லா ஒய்ஃபும் உள்ளே போய் உட்காந்துடுச்சு. அன்றைக்கி நான் ஒரு மாலில் என்ன பண்ணேன், டிக்கெட்டை பாப்கார்னுக்குன்னா காசை வாங்கிட்டு ரோட் நம்பர் சொல்லுங்கள் சார், அங்கேயே எடுத்து வந்து கொடுப்போம்னா. இது நல்லா இருக்கே அப்படின்னு காசை கொடுத்துட்டேன். காசை கொடுத்துட்டு வந்து உட்கார்றேன். எங்கே பாப்கார்னுண்ணா? வருதுன்னு. 2 நிமிஷம் ஆச்சு. பாப்கார்ன் எங்கன்னா வருதுன்னு முடிக்கிறான். விலை ஜாஸ்தின்னு வாங்கலையா அப்படின்னா. இல்லடி ஆர்டர் கொடுத்துருக்கேன். சத்தியமாக படமே பார்க்கலங்க நான். கதவு திறக்கும் போதெல்லாம் திரும்பி நம்ம காசு கொடுத்த பையன் வரான், நான் காசு கொடுத்த பையன் வரான். ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் போவாண்ணா. இல்லை இது என்ன வரப்போகுது என்னடி அப்படின்னா. என்ன இது கூட லாய்க்கு இல்லை. நீங்கள்
அந்த ஆள்லாம் கையில் எடுத்துன்னு வரான் பாருங்க, அந்த மாதிரி நின்று வாங்கி வருவான். நான் சொன்னேன், இல்லை சினிமா கதை போயிடுமே, அது பார்க்கணும்ல, நான் அதுக்கும் தானே வந்தேன் அப்படின்னா. ராபான் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தோம், சினிமா போயிடுமேன்னு. கதை கேட்டால் நான் சொல்ல போகிறேன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், அவள் கனவை இன்டர்வல் விட்டு 20 நிமிஷம் சொல்லுவாள் அவள் பார்த்த கனவை. இது 2-3 ஹவர் சொல்லுவா ஒரு 10 நிமிஷம் கதையை. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் சகஜமாக எடுத்துக்க வேண்டியதுதான். குழந்தைகள் வளர்ப்பு மாறி போச்சு, முன்ன மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், குழந்தைகளை வளர்க்கிற பொழுது எது பண்டிகை எது பூஜை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் இருக்கு. தீபாவளி வருதுங்க, பட்டாசு வாங்குறாரு அப்பா, கொஞ்சம் வெடிக்கிறான், எல்லா அப்பாவும் மாதிரி தான், எடுத்து உள்ளே வைடான்ட்டு. ஏன் அடுத்த பண்டிகைக்கு வெடிக்கணும், கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலாம், உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சோன்னா பையன் அடுத்தது என்னைக்கு விசேஷம் வரும்னு பார்த்துக்கினே இருக்கான், ஏன்னா பட்டாசு வெடிக்கணும். திடீர்னு பார்த்தா வீட்டில் எல்லாம் பூஜை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, வீடெல்லாம் தோரணெல்லாம் கட்டுறாங்க. என்ன ஏதுன்னு பையன் அப்பா கிட்ட போய் நான் இன்னைக்கு பட்டாசு வெடிக்குவான்னு கேட்டான். அப்பா சொன்னார், இன்னைக்கு வெடிக்கூடாதுன்னாரு. அன்னைக்கு மாலை அமாவாசை, இன்னைக்கு வெடிக்கூடாதுன்னாரு. ஏன் அப்படின்னா, வெடிக்கூடாதான்னாரு. சொல்லணும்னா அப்போ எப்போ தான் நான் வெடிக்கிறது அப்படின்னா, நான் செத்தா வெடிடா அப்படின்னாரு. அதுக்குள்ளே பட்டாசு நம்புத்துருமேன்றான். அவங்க அவள் அவனுக்கு இப்போதான் தெரியுது, சில டெத்துக்கு முன்னால் பட்டாசு வச்சுன்னு போகிறாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்க அப்பா நிறைவேற்றுறானுங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, எது பூஜைன்னு தெரியல, எது எதுக்குன்னு தெரியல. அன்னைக்கு கோயிலில் பார்க்குறேன், ஒரு பிள்ளையார் உண்டியலில் ஒரு தம்பி 10 ரூபா உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டுறான். அதை இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான். பிடிச்சி கேட்டேன். அந்த குழந்தை அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை. அது அமெரிக்கா ஸ்டைலில், அங்கெல்லாம் எங்கே மிஷினில் காசு போட்டாலும் ஏதாவது ஒன்று வரும். பேப்பர்லேருந்து கொக்கோ கோலாலேருந்து ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி நினச்சி பிள்ளையார் உண்டியில் போட்டுட்டு தட்டின்னு இருக்கு. நான் சொன்னேன், அந்த மாதிரி இது இல்லை, இந்த உண்டியில் போடுறதெல்லாம் தர்மகர்த்தா தான் எடுத்து போவார், உனக்கு வராது, நீ சாவி கூப்பிட்டு போடாது. பசங்களை வளர்க்குறது அந்த மாதிரி இருக்கு. இப்போல்லாம் ரொம்ப சுதந்திரமாயிடுச்சு. எங்கள் அப்பா எதிர்க்க நான் உட்கார்ந்ததே இல்லை. ஆனால் என் பையன் தள்ளுப்பா டிவி மறைக்குதுன்றான், கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துக்கிறான். ஒன்று நம்மகிட்டயும் சொல்கிறாங்க, பையன் உண்மையிலேயே அப்பா நீ உண்மையிலே டம்மி பீஸ் தான் பாடுறான். யாரா சொன்னது அப்படின்னா, அம்மா. ரைட், ஒன்றும் பண்ண முடியல. குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்க்கு. சில அப்பாங்க அப்படி தாங்க இருக்காங்க. பையன் போகிறான், அட்ஜஸ்ட் பண்ணோம். காலம் மாறி போச்சு. நிறைய பெற்றோர்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் அவங்க எப்போ வளர்ந்தாங்களோ அதையே நினச்சின்னு இருக்காங்க. அது தப்பு. காலம் மாறி போச்சு. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ரெடியாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பையன் முடி வெட்டின்னு வரான். அப்பா கேட்குறாரு, என்ன முடி அப்படியே இருக்குது? அவர் இதில் இந்த கிராப் வெட்டின்னு வருவார்ல, அந்த மாதிரி முடி அப்படியே. இப்போ இதான் ஸ்டைல்னா எவ்வளோ கொடுத்த? 300 ரூபா. முடி வெட்டுறதுக்கு 300 ரூபாவா? ஏன்டா இப்படி பண்ணுறேன்? முன்னில் ஒரு கடை இருக்க, நான் வெட்டுறேனே, அந்த கடையில் போய் வெட்டுறதானேன்னாரு. அவரு முனையில் வந்துங்க, சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு கடை, நேஷ்னல் சலூன்னு பேர். அந்த அந்த போர்டுலேயே, சலூன் கடை போர்டுலேயே நேரு, ஜவஹர்லால் நேரு, பட்டேல், லால் பகதூர் சாஸ்திரி போட்டு இருக்கும். ஏதோ அவங்க 3 பேரை இவங்கிட்ட முடி வெட்டிருந்தா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி. சில இதெல்லாம் கண்டுக்காம விடமாட்டுறாங்க பெற்றோர்கள். அதான் பையன் லவ் பண்ணுறான்னா விட்டுரு. அதை அப்பாவாவது பரவாயில்லைங்க, நீ இனிமேல் என் பையன் இல்லைடான்னு பையன் சொல்லுவான், நானே சொல்லணும்னு நினச்சா நீ முந்தி கொடு. ஆனால் அம்மாங்க அப்படி இல்லை, நக்கல் பிடிச்சவங்க. வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எதிர்ப்பக்கம் அமைக்க மாட்டாங்க, ஆனால் நக்கலாக பேசிடுவாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்த மூஞ்சியோட லவ் பண்ண. இது 2 நாளாக சொல்லி சொல்லி பையனுக்கே சந்தேகம் வருது, தெரியாமல் அவசரப்பட்டுட்டோமோன்னு. பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு வளர விடுங்க. அதே சமயத்தில் எது எது எப்பொழுது தேவையோ அதை அவர்களுக்கு செய்யணும். செய்யாமல் இருக்கிறதும் தப்பு. மனித நேயம் மறைஞ்சு போச்சுங்க. அது சொல்ல வேணாம்னு நினச்சா சொல்கிறேன். ஒரு சம்பவம் நடக்கிறது, சுத்தூர 2000 பேர் இருக்கும், 2 பேர் அதை தடுக்கலை. மனித நேயம் இல்லை. அட பிச்சைக்காரனுக்கு பிச்சை போகிறதுக்கு சில பேர் பார்த்துக்கிறீங்களா, அவனே மானத்தை விட்டுட்டு வந்து பிச்சை கேட்குறான். ஒன்று இருந்தால் போடு, இல்லைன்னா இல்லைன்னு. சில பேர் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவான். உடம்பு நல்லா தானே இருக்கு, உழைக்க வேண்டியது தானே, அவன் உழைக்க முடியல தானே வரேன், இருந்தால் போடு, இல்லை விடு. ஒரு நாள் அன்றைக்கி அந்த தொழில்நோய்க்காரர் ஒருத்தர்
அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், ஏன்பா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னா, கவர்மெண்ட் தான் ஆஸ்பத்திரி நடத்துது. அவன் சொன்னான், அங்கே போய் தான் ரொம்ப மோசமாச்சு. இருந்தால் போடும். அதாவது மனித நேயத்துடைய கேடு எந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரே ஒரு உதாரணம், ஊர்லேருந்து வரேன், பிஸ்கட் பேக்கெட் பிரிக்கிறேன், ஒன்று சாப்பிட்றேன், எதிர்க்க ஒரு 6 வயசு பொம்பளை பிள்ளை, அந்த குழந்தை என்னையே பார்க்குது. இந்த குழந்தைங்க பார்வையிலே நமக்கு தெரியும் பிஸ்கட் வேணும் போல இருந்துச்சு. இந்த பாப்பா பிஸ்கெட்டு வாங்கிடுச்சு. அது வாயில் வைக்க போதுங்க, அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுச்சு. வந்து அந்த பாப்பாவை படாருன்னு ஒரு அரை அரைஞ்சி, ட்ரெயினில் யாராவது எழுந்திருக்கிய, ட்ரெயினில் யாராவது பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து உன்னை பாம்பேக்கு கூட்டு போயிட்டு கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்பாங்கன்னு சொன்னா இல்லையாச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, நம்ப மாட்டேங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து சென்ட்ரல் வரையும் அந்த பாப்பா என்னை பயமாக பார்த்தது. எங்கே நான் அதை பாம்பேக்கு கூட்டின்னு போய் கண்ணை குருடாக்கிறது. நம்ம மனிதனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, அன்பை விதையுங்கள், நகைச்சுவையை விதையுங்கள். புறத்துறுப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு என்று வள்ளுவன் சொன்னது போல் மனித நேயத்துடன் அன்பு செலுத்துவோம், நலமாக வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.